அடர்ந்த ஒரு காடு. பெரிய மரங்கள். காற்று மெல்லிதா வீசுது. பறவைகள் சத்தம். இந்த காட்டுல எல்லா உயிர்களும் ஒன்னா வாழ்ந்து வந்துச்சு. ஆனா பயம் மட்டும் ஒருத்தன் மேலதான் இருந்துச்சு. அந்த பயம் ஒரு ராஜநாகம் மேல. அந்த ராஜநாகம் பெரிய உடம்பு, மின்னற கண்கள். அது சொல்லும், இந்த காட்டுல எனக்கு மேல யாரும் இல்ல. ஒரு சின்ன உயிர் கூட அதை பார்த்த ஓடிடும். அதோட விஷம் ஒரு கடியில உயிரை எடுத்துடும். ஆனா அதைவிட பெரிய விஷம் அதன் அகந்தை. அதே காட்டுல ஒரு சின்ன கீரிப்பிள்ளை. உடல் சின்னதுதான், ஆனா புத்தி ரொம்ப ஷார்ப். அவன் அப்பா சொன்னதை அவன் மறக்கல. பலம் இருந்தா பயம் வரும், புத்தி இருந்தா மரியாதை வரும். கீரிப்பிள்ளை எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும், ஆனா சண்டை வேணாம்னு இருப்பான். ஒரு நாள் பாம்பு கீரிப்பிள்ளைய பார்த்தது. பாம்பு சிரிச்சு சொன்னுச்சு, சின்ன ஜீவன், என்ன பார்த்து பயம் இல்லையா? கீரிப்பிள்ளை காமா பதில் சொன்னது, பயம் இருக்கு, ஆனா புத்தியும் இருக்கு. பாம்பு சத்தமா சிரிச்சுது, உன் புத்தி என்ன பண்ணும்? அந்த சிரிப்பு ஒருத்தரோட தலையெழுத்த மாத்த போற சிரிப்பு. பாம்பு சேலஞ்ச் விட்டுது, இந்த காட்டுல நான் தான் ராஜா, நீ என்னோட சண்டை போடுறியா? கீரிப்பிள்ளை சொன்னது, சண்டை இல்ல, போட்டி. ரூல்: சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி யார் யார தோக்கடிக்கிறாரோ அவன் காட்டோட தலைவன். காடு ஃபுல்லா சத்தம். எல்லா உயிர்களும் வெயிட் பண்ணுது. பாம்பு யோசிச்சது, டைரக்டா கடிச்சா போதும். அது மரத்துக்குள்ள மறைஞ்சிருந்து டைமிங் பார்த்துச்சு. ஆனா ஒரு தப்பு பண்ணுது. அது மறந்தது என்ன? எதிரலி பலம் இல்ல, புத்தி. கீரிப்பிள்ளை டைரக்ட் சண்டைக்கு போகல. அது பறவைகள் கிட்ட பேசுது, குராங்கு கிட்ட பேசுது, மான் கிட்ட பேசுது. பிளான் சிம்பிள். பாம்போட கோபத்தை தூண்டணும், கோபம் வந்தா புத்தி போகும். கீரிப்பிள்ளை பாம்போட முட்டை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருச்சு. அத அழிக்கல, ஆனா பாம்புக்கு தெரியற மாதிரி ஒரு சின்ன குறிப்பு விட்டுடுச்சு. பாம்பு கோபத்துல அந்தம், கண்கள் சிவப்பு. அந்த கோபந்தான் தொடக்கம். பாம்பு வேகமா அட்டாக் பண்ணுது. கீரிப்பிள்ளை ஓடல, சண்டையும் போடல. அது சரியான நேரத்துல சூரிய ஒளியே யூஸ் பண்ணுது. பாம்போட கண்கள் குலுங்கி, டைரக்ஷன் தவறி பாம்பு தன்னைத்தானே காயப்படுத்துக்குது. பாம்பு விழுந்திடுது. அது மெலீசா சொன்னுச்சு, என் பலம் என்ன காப்பாத்தல, என் அகந்தை தான் என்ன அழிச்சிடுச்சு. காடு அமைதியா இருந்துச்சு. கீரிப்பிள்ளை தலைவனாகல. அது சொன்னது, தலைமைனா அதிகாரம் இல்ல, பொறுப்பு.